ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 1 வசனம். ஐசையா சாப்டர் 66 verse 1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள், எக்ஸைல்ஸ், அவங்க மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இடிந்து போன ஆலயத்தை அவங்க கட்டுறாங்க. இப்போ கட்டும்போது தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுறீங்க. நிறைய பேர் யோசிச்சுக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனமும் அப்படி தான் யோசித்தாங்க. ஆலயத்தில் தான் தேவன் வாசமாக இருப்பார், ஆலயத்தில் தேவன் தங்குவார், ஆலயத்துக்குள்ளே தான் அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்று. ஆண்டவருடைய சிங்காசனம், வானமே அவருடைய சிங்காசனம் சொல்கிறார், பூமி அவருடைய பாதப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள அந்த தேவனுக்கு கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்குள்ளே அவரை அடக்கி வைப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம். அது கூடவே கூடாது, முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் எங்கே வாசம் செய்கிறேன்னு சொல்கிறார் தெரியுமா? எங்கே ஆண்டவர் தங்குறேன்னு சொல்கிறாரு என்று சொன்னால், நறுங்குண்ட இருதயம், உடைந்து போன ஒரு புரோக்கன் ஹார்ட், உடைந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஆண்டவரை தேடுகிற, கர்த்தருடைய வசனத்துக்காக நடுங்குகிற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். ஆண்டவருக்கு பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்களிலே அவர் தங்குவதோ, அங்கே வாசம் செய்வதோ அவருக்கு விருப்பமில்லை. நறுங்குண்ட ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் நானும் இன்றைக்கு ஒருவேளை நம்ம கூட இன்றைக்கி இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆண்டவர் கட்டடங்களிலே ஆண்டவர் வாசம் செய்கிறதே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டடத்தை தான் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறன்றது சர்ச்சு கேம்பஸ், இல்லை சர்ச் கட்டடம், சபை கட்டடம், சபை வளாகம் என்று தான் நம்ம அதை சொல்லணும். அது சர்ச்சு கிடையாது, பில்டிங் சர்ச்சு கிடையாது. நீங்கள் நிறைய பேர் பில்டிங்கை தான் சர்ச்சுன்னு யோசிச்சுட்டு அந்த சர்ச்சை பார்த்து கும்பிடுறாங்க, சர்ச்சை பார்த்து பயபக்தியாக அங்கே தலை கணிந்து நிற்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க சர்ச்சில். அப்படி அநேகர் செய்கிறதை நாம் பார்க்குறோம். சர்ச்சை ஒரு விக்கிரகமாக மாற்றுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்திங்கன்னா, பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது பரம எருசலேம் குறித்து ஒரு தரிசனம் அங்கே யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த பரம எருசலேம் ஆகிய அந்த பரம நகரத்தை அவர் காண்கையில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். கர்த்தர் தான் ஆலயம். அங்கே பாருங்கள், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த பரம எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம், அந்த நகரத்தில் தேவாலயமே இல்லை. அப்போது இன்றைக்கி அந்த தேவாலயம் என்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய மனசில் இல்லை. இன்றைக்கி மனுஷன்தான் பார்த்திங்கன்னா கட்டடங்களை கட்டி அந்த கட்டடத்துக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இல்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா
ஆண்டவர் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் ஒரு கட்டடத்தை நோக்கி பார்க்காம, கட்டடத்தை மேன்மைப்படுத்தாமல், கட்டடத்தை போய் தொழுது கொள்ளாமல், ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்ட கான்ட்ரைட் ஹார்ட், ஒரு நொறுங்குண்ட இருதயம். அப்படி நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு மரியாதை கொடுத்து, அந்த வசனம் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அந்த வசனம்தான் கர்த்தர் தான் வசனம் என்று சொல்லி, வசனத்தை ஏதோ வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்ட ஏதோ ஒரு வசனம் புஸ்தக வடிவில் இருக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. வசனம்தான் கர்த்தர். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட உங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய், ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய் ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாக தேடுகிறார் என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின் பிடியாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் நீர் கேட்ட கேள்வியின்படியாய், ஆண்டவரை, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே, கட்டடங்களிலே நீர் வாசமாக இல்லை ஆண்டவரே. அதற்கு பதிலாக சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்த்து அங்கே நான் இருப்பேன் என்பதை இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேசினபடியால் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். எங்கள் நடுவிலே வாசம் செய்வீராக. நாங்களே உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீர் ஆலயமாய் பாவித்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.